YouTubers Awards 2024 in association with King 24/7 Multicom TV. என்னைக்குமே நம்ம வந்து ஒரு சீட்டு கட்டில் இருக்கிற ஜோக்கர் தான். 10 மணி சாப்பிடாம கேரள பேசின்னு இருக்கேன். ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தா போதும்பா. இல்ல சார், நான் இனிமே இந்த கேள்வி கேட்கவே மாட்டேன். A big message from Qatari people to Indian people. Thank you. I love you. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். One and only அண்ணன் யோகி பாபு அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். Sector 2024 Icon Award goes to our favorite actor Yogi Babu அவர்கள். எப்படி இருக்கீங்க? இந்த கதா ட்ரிப் எப்படி இருந்தது? நியாயமா உங்களுக்கு தான் இந்த அவார்டு கொடுக்கணும். அவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவார்டு வந்து என் கைக்கு வந்த காரணமாக வந்து தமிழக டைரக்டர்ஸ், அப்புறம் நம்ம எல்லாருமே எல்லா நாட்டு மக்களுமே ரசித்து தான் எனக்கு நிறைய அவார்டுங்கள்லாம் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த அவார்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணுறேங்க. ரொம்ப சந்தோஷம். இது வந்து கத்தார் மக்கள் நான் போட்டு வச்சுப்பேன். நான் என்னோடய இதில் ஷோகேஸில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எல்லோரும் சந்திச்சது ரொம்ப நன்றி. யோகி பாபா அண்ணனை பிடிச்சவங்கள ஒரு பெரிய ஓ போடுங்க. தேங்க்யூ. ஆனால் இந்த சத்தம் நீங்கள் நடித்து தமிழ் சினிமா எல்லாரோட மனசையும் பிடிச்சி வச்சுருக்கீங்க. அவங்கள கத்தாரிஸ் அவங்களே கத்துறாங்க. தேங்க்யூ. அத்து டான்ஸா டக்குன்னு ஆடிட்டு ஓடிடுங்கம்மா. இவங்க பேசி உங்களை விருப்பத்தின்னு பாருங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு படத்தில் காமெடியாகவும் நடிக்கிறீங்க, அந்த படமும் மக்களுக்கு பிடிக்க வைக்கிறீங்க. திடீர்னு வந்து ஒரு படம் ஃபுல்லாக வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கிறீங்க. கூர்கான் படம் நடிச்சிங்க, அதுக்கப்புறம் இப்போ கோழி பண்ணையை நடிச்சிங்க. இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களில் ஹீரோவாகவும் நடிக்கிறீங்க. ஒரு காமெடியனாகவும் சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு ஹீரோவாகவும் சக்ஸஸ் கொடுக்கறத நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? அதை நான் இங்கே வந்து சொல்லி ஆகணும். அது எனக்கு கேட்ட கேள்விக்கு என்னுடைய கார்டியன் எப்பவுமே சொல்கிறது சுந்தர்சி சார். ஏன்னா வந்து சுந்தர் சார் வந்து என்னை வந்து எல்லா படங்கள்லையுமே வந்து என்னை காமெடியனாக யூஸ் பண்ணாலும் அவர் எனக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னென்னா, நல்ல கதைகள் வந்தால் விடாத யோகி பாபு அப்படின்னார். அது மாதிரி நிறைய நான் பண்ண படங்கள் எல்லாமே அவரை கேட்டு தான் நான் சில படங்கள் பண்ணேன். அது மாதிரி ஒருத்தர் சொன்னால் போதும்பா. இன்னும் நம்ம மக்கள் ரசிக்கிற தன்மை தாசி நம்ம தமிழ் மக்களுக்கு. அதனால் நல்ல நல்ல கதைகள் உருவாகும் போது அதை நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இருந்தாலும் என்றைக்குமே நம்ம வந்து ஒரு சீட்டு கட்டில் இருக்கிற ஜோக்கர் தான். நான் காமெடின்னா தான் இப்போ கடைசி வெல்லம். அவருடைய மனசு காமெடியன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு சைடு வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட நடிச்சிடுறீங்க, இந்த பக்கம் வந்து நம்மளுடைய இந்தியன் சூப்பர் ஸ்டார் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரஜினி சார் கூட நடிக்கிறீங்க. இப்போ காமெடி சூப்பர் ஸ்டார்னு வேற சொல்கிறாங்க, அது எப்படின்னு? ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தால் போதும்பா. ஒரே சூப்பர் ஸ்டார். ஆனால் ஒருவேளை திடீர்னு ஒரு கமிட் ஆகிற ஒரு நல்ல கதையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த கதையில் வந்து இந்த ஏர் தான் யோகி பாபு அண்ணனாலே அடையாளமே வந்து உங்களுடைய கேர்லி ஏர். இதை ஒருவேளை ஸ்ட்ரைட்டன்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நடிப்பீங்களா? வேணாம் இல்லைம்மா, இப்படிதான் சொன்னேன். வேணாம் 4 படத்துக்கு பண்ணிட்டாங்க. ஆண்டவன் கட்டளை, அப்புறம் வந்து லவ் டுடே, கோமாளி, அப்புறம் மண்டேலா,
இருக்கு, ஒரு 6 படத்துக்கிட்ட நான் அதுமாதிரி பண்ணியிருக்கேன். ஆமா கரெக்ட். ஆமாம், இது ஒரு கேள்வின்னு என்ன எழுதி அவனை கொடுத்து கேட்க 10 மணிக்கு வைக்கிறேன். சாப்பிடாம கேரில் பேசின்னு இருக்கேன். இல்லை உண்மையாகவே அண்ணங்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தோட பேர் வந்து ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கல அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து யோகி பாபு அண்ணனை காஸ்ட் பண்ணும்போது வந்து அவர் பயங்கர பீக் டைமில் இருந்தார். பெரிய பெரிய ஹீரோஸோட நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி புதுசாக பட்டிங்காக எமர்ஜிங்காக ஒருத்தருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் பெரிய மனசு பண்ணி என் கூட நடித்தார். அதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ அதுக்கு நம்ம பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்ஸாக இருக்கிறவங்களோட விட புதுசாக உருவாகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் யோகி பாபு அண்ணா. அண்ணே அது இன்றைக்கும் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். ஆஹா, இன்றைக்கி போயிட்டு தான். சூப்பர்ண்ணே. அண்ணே கத்தாருக்கு வந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க? மந்தி பிரியாணி சாப்பிட்டீங்களா? என்னென்ன பண்ணுறான் பாரு. வந்தவொடனே சாயங்காலம் அதான்பா கொடுத்தாங்க, கொடுத்துட்டு நேரம் அங்கே தான் கூப்பிட்டு வந்தாங்க, சாப்பிட்டோம்ப்பா. சாப்பிட்டாச்சாண்ணே? எனக்கு ஒரே ஒரு கேள்வி, தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? கேளுங்க. உங்க ஹேர் கேர் சீக்ரெட் என்னன்னு சொன்னீங்கன்னா? இதுக்கு நீ கத்தாரை பற்றியே கேட்டுடலாங்கிட்ட. இதுதான் நான் எத்தனை அவார்டு ஃபங்க்ஷனில் இப்போ நான் வந்து 2014 15 சொல்கிறேன். ஒரே ₹1 சீக்காதான்னு. இதை கேட்டு தான் பிரியாங்கா அதுக்கப்புறம் வரவே இல்லை. நான் எந்த இதுக்கு போனாலும் அடுத்து நீ வராமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், நான் இனிமேல் இந்த கேள்வி கேட்கவே மாட்டேன். இனிமேல் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய அடுத்த ஆம்பிஷன், உங்களுக்கு இந்த மாதிரி படம் பண்ணணும், இவர் கூட பண்ணணும்னு உங்களுக்கான ஒரு கனவு கதாபாத்திரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? யார் கூட பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா இது எங்க மக்களுக்காக நீங்க சொல்லணும். தளபதி கூட போயிட்டு தான்பா இருக்குது, பண்ணிட்டு தான் இருக்கேன். தலை கூடயும் போயிட்டு இருக்கேன், தளபதி கூடயும் பண்ணிட்டு தான்பா இருக்கேன். அப்போ அடுத்து நெக்ஸ்ட் தலைவர் கூட பண்ணுறோம்பா. நெக்ஸ்ட் ஜெயிலர் 2 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பா கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாம என்னோட புத்திசாலித்தனம். இவங்க கூட நடிக்கணும், அவங்க கூட நடிக்கணும்னு தம்பி சொன்னான் இல்லையா, அசார் கூடயும் போய் நான் நடிப்பேன். அசார் தம்பி நடித்தாலும் கூட நடிப்பேன். கிடைக்கிற வாய்ப்பு எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு போயிருந்து ரொம்ப நல்லது. சரிங்களா? அதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம், அதே மாதிரி அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு திறமை வந்து யோகி பாபு அவர்களுக்கே சேரும். நம்ம மக்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த அழகாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது நார்மலாக பொதுவாகவே மக்களுக்காக ஒரு காமெடியை நம்ம எப்படி சொல்லணும், இல்லை ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வாழ்க்கையை இப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி? குஷ்பு மேடம் சொன்ன மாதிரி அம்மா தான் அப்படின்ற மாதிரி எல்லார் லைஃப்லையுமே நம்ம அப்பா அம்மா குடும்பத்தை பார்த்துக்கினாலே போதும். அதை விட பெரிய லட்சியம் வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் பெஸ்ட். அதாவது எங்க இந்த ஒரு பதில்ல எங்க எல்லார் மனசையுமே வந்து கட்டி போட்டீங்க சார். என்ன 18 பக்கத்துக்கா பேச முடியும்? ஏமா சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். கேள்விகள் வேறு ஏதாவது இருக்கா சார்? இனிமேல் கேள்வியே கிடையாது. அண்ணனுக்கு ஃபுல்லாக வந்து கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. மக்கள் மனசை கொள்ளையடிச்ச நம்ம யோகி பாபு அண்ணன் இதுவரையும் நடித்த படங்கள் எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இனிமேல் வரப்போகிற படங்களும் நம்ம மக்கள் எல்லாரும் பார்த்து ரசித்து உங்களுடைய அன்பு கொடுப்பாங்கண்ணே. தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறணும். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்மளுடைய அன்பு அண்ணன் யோகி பாபு அவர்களுக்கு. தேங்க்யூ எல்லாருக்கும். அதாவது நேற்று வந்து ஒரு குலுக்கல் நடந்தது. அந்த குலுக்கல்ல வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த ஆசையை நம்ம யோகி பாபு சார் நிறைவேற்றி வைக்க போறாரு. I would like to call Double FF Doha and Geeta Chitra Srikanthan. அதாவது இவங்களுடைய ஆசை என்னங்கிறது இங்க வந்த பிறகு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஆமா, வர சொல்லுவாங்க. வர சொல்லலாமா? வந்துட்டாங்க. அதாவது இவங்களுடைய ஒரே ஆசை உங்க பக்கத்துல நின்று ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது. இதுக்காக அவங்க வந்து ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷம் மேடம். வாங்க மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் வணங்குற முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. He just came and proposed to me and I don't know, அவருடைய honesty, அவர் பேசுகிற விதம் and அவர் கண்ணில் ஒரு உண்மை தெரிஞ்சுது. മലയാളി ആൾക്കാരുണ്ടോ ഇവിടെ? அப்படி ரொம்ப சுமாராக பண்ணுற வாழ்க்கை ரொம்ப அழகாக மாற்றி அந்த கத்தார் மக்கள் மாற்றி
நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு ஹீரோ இனி பிறப்பாரா? சான்ஸ் இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் பார்த்ததில்ல, அதுக்கப்புறம் நான் பார்த்த ஒரு எம்ஜிஆர் வந்து அவர் தான். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.